Your relationships are never meant to last. Hi guys, welcome to Chennai Geeks. It's me Kane here. And நம்ம இன்னைக்கு டோக்கியோ கோலோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க 4 பேருமே அந்த இடத்தோட கிளம்பி போறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அமான் வந்து மாடோவை பார்க்குறான். ஸோ மாடோ வந்து செத்து கிடக்கிறது அமான் பார்த்தோன்னா சமக்காண்டா இருந்தான். அதாவது மாடோ வந்து அம்மானை பொறுத்த வரைக்கும் அவனோட மாஸ்டர் மாதிரி. அதாவது பாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக மாடோ தான் அமானுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லா விஷயமுமே மாடோ தான் அமானுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து செத்து இருக்கும்போது அமான் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அமான் வந்து அழுதுகிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வாரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாம் மறுபடியும் நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் மறுபடியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து திரும்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீனமியும் அவங்க அப்பா அம்மாவோட இழப்புல இருந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகவர் ஆகிட்டே இருக்கா. அண்ட் அப்போ தான் அன்டைக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீடே வரான். ஸோ ஹீடே வந்து காணிக்கை கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா இந்த கோல்ஸ் அகேன்ஸ்டா சிசிஜி ஏதோ பண்றாங்க. ஸோ அது ஏதோ பெரிய முடிவாக எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காணிக்கை கிட்ட வந்து ஹீடே சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் அதே சமயத்தில் சிசிஜியோட ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிசிஜியோட பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்சுகி, யூகினோரி. ஸோ இவரு சிசிஜியில் வந்து ஒரு பெரிய மெம்பர் தான். அண்ட் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமான். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து பிளான் போட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் அமானுக்கு வந்து ஒரு புது பார்ட்னர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அண்ட் அதே சமயத்தில் 11th வார்டில் வந்து கோல்ஸோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் 11th வார்டில் சிசிஜியோட ஒரு பிரான்ச் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரான்ச்சில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற சிசிஜி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கோல்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த கோல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா சிசிஜி மெம்பர்ஸுமே கொண்டுறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு கூட உயிரோட இல்லை. ஸோ எல்லாருமே கொண்டுறாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்சுகிக்கு தெரிய வருது. ஸோ இட்சுகி தானே சிசிஜி மெம்பர்ஸோட கேப்டன். ஸோ அவருக்கு தெரிஞ்சோன்னா அவர் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா நம்ம இந்த 11th வார்டில் கோல்ஸ் எல்லாருமே நம்ம கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா இப்போ கோல்ஸ் வந்து சிசிஜியோட எல்லா மெம்பர்ஸுமே கொண்டுட்டாங்க இல்லையா. அதாவது 11th வார்டில் இருக்க சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே கொண்டிருப்பாங்க. அதனால இப்போ சிசிஜியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன டிசைட் பண்றாங்கன்னா நம்ம 11th வார்டில் இருக்க கோல்ஸ் எல்லாருமே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றாங்க. அண்ட் அப்போ தான் 11th வார்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே சில கோல்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிசிஜியை தவிர மிச்ச கோல்ஸ் அண்ட் மிச்ச ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்டைக்கு சேர்ந்த யோஷிமுரா அண்ட் ரெஞ்சி இவங்க 2 பேரும் வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களும் இந்த கோல்ஸோட அமைதிக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யோஷிமுரா அண்ட் ரெஞ்சி இவங்க 2 பேரும் ஸோ இந்த மாதிரி கோல்ஸ் வந்து வெட்ட வெளியில யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்படியே அட்டாக் பண்ணியிருந்தாலும் அவங்களை சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோஷிமுரா அண்ட் ரெஞ்சி 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்றாங்க. அண்ட் இந்த டைம்ல அன்டைக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்டைக்குள்ள 2 பேர் தான் இருப்பாங்க. யாருன்னா காணிக்கி அண்ட் டோக்கா இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ வேற யாருமே அன்டைக்குள்ள இருக்க மாட்டாங்க. அண்ட் அப்பதான் அங்க யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாஞ்சோ அப்படிங்கிற 11th வார்டை சேர்ந்த கோல் வரான். ஸோ இவன் வந்து காணிக்கி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா ரீசா எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி மாதிரி கேட்கறான். அதுக்கு காணிக்கி வந்து ரீசா எங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பட் பாஞ்சோ வந்து ஸ்மெல் பண்ணிடுவான். காணிக்கி மேல இருந்து ரீசாவோட ஸ்மெல் வரதை ஸ்மெல் பண்ணிடுவான். ஸோ பாஞ்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா ரீசா நீங்க தான் இங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காணிக்கி கிட்ட வந்து ஹார்ஷா நடந்துப்பான். பட் காணிக்கி வந்து பாஞ்சோ கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டா நடந்துப்பான். ஸோ இதை பார்த்தோன்னா பாஞ்சோக்கு வந்து தெரிய வரும் காணிக்கி வந்து போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காணிக்கி வந்து உண்மைதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ பாஞ்சோ வந்து காணிக்கி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி அகோரி ட்ரீயை சேர்ந்த கோல்ஸ் எல்லாம் எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ எங்களோட 11th வார்டை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ எங்க கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் 11th வார்டு வந்து அகோரி ட்ரீயை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரீசேவை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ரீசேவை வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாஞ்சோ வந்து காணிக்கி கிட்ட சொல்லுவான். ஸோ இந்த அகோரி ட்ரீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய கோல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து மக்களை வந்து சும்மா வேணுமே கொள்றவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிசிஜிக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ சிசிஜி வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அகோரி ட்ரீ வந்து பிளான் போட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 11th வார்டை சேர்ந்த சிசிஜியோட மெம்பர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணி கொண்டாங்க இல்லையா. ஸோ அவங்களும் இந்த அகோரி ட்ரீயோட மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க தான் அந்த சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே கொண்டு இருக்காங்க. ஸோ காணிக்கி என்ன சொல்றான் அப்படின்னா சரி நான் ரீசேவை பார்த்தா இது வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரீசே செத்தது வந்து காணிக்கி பாஞ்சோ கிட்ட சொல்ல மாட்டான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாஞ்சோக்கு வந்து ரீசே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்து பாஞ்சோ பேசும்போதே காணிக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால காணிக்கி அவனோட மனசை நம்ம ஹர்ட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி காணிக்கி வந்து போய் சொல்லிடுவான். நான் ரீசே பார்த்தா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பாஞ்சோ கிட்ட சொல்லிடுவான். அண்ட் அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அயோட்டோ வரான். ஸோ இந்த அயோட்டோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் தான் டோக்காவோட தம்பி. ஸோ டோக்காக்கு வந்து ஒரு தம்பி இருப்பான். ஸோ அவன் தான் இவன். ஸோ இவங்க 2 பேரோட கதை வந்து நான் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அயோட்டோ வந்து டோக்கா கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு டோக்கா என்ன சொல்றான் அப்படின்னா நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அண்ட் இவன் வந்து பாஞ்சோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சீக்கிரம் முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அண்ட் இவன் பேசிட்டு இருக்கும்போது அங்க யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜேசன் வந்துடுறான். அண்ட் அப்பதான் ஜேசன் வந்து காணிக்கி பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா உன்னை ஸ்மெல் பண்ணும்போது ரீசேவோட குழந்தைய ஸ்மெல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உன்னோட உடம்புல இருந்து ரீசேவோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி காணிக்கி வந்து நீ என் கூட வர அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு இருப்பான். அதுக்கு டோக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேசன் வந்து அடிக்க போவா. அயோட்டோ வந்து டோக்காவை அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்டு என்ன சொல்றான் அப்படின்னா நீயும் நம்ம அப்பா மாதிரி வீக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அண்ட் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஜேசன்
ஜேசன் வந்து பயங்கரமாக அடிக்கிறான் நம்ம காணிக்கை போட்டு. ஸோ காணிக்கையோட ரத்தம் வந்து அப்படியே அந்த அண்டைக்கு ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சம்மடி அடிச்சிடறான், உடம்புலேருந்து பயங்கரமாக ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஜேசன் வந்து காணிக்கை அந்த இடத்த விட்டு கூட்டு போகிறான். அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யோஷிமுரா அண்ட் ரெஞ்சி இவங்க 2 பேரும் அண்டைக்கு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் 11th வார்டில் நடந்த அந்த கொலையை விசாரிக்க போயிருப்பாங்க இல்லையா. ஸோ விசாரிச்சுட்டு மறுபடியும் இவங்க இந்த அண்டைக்கு வராங்க. ஸோ அண்டைக்கு வந்து இவங்க டோக்கா பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிய வருது காணிக்கை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் இதுக்கப்புறமா சிசிஜி என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது 11th வார்டில் இருக்க அந்த கோல்ஸ் ஒட்டுமொத்தத்தையும் அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அவங்க ஃபுல் ஃபோர்ஸையும் 11th வார்டுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அண்டைக்குள்ள இருக்க எல்லா மெம்பர்ஸும் கேதர் ஆகிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம காணிக்கையை காப்பாற்ற போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது யோஷிமுரா என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு நம்மளோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா 11th வார்டில் வந்து இப்போ அகோரி ட்ரீ அழிக்கிறதுக்காக சிசிஜி சேர்ந்த எல்லா ஃபோர்ஸுமே அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு அகோரி ட்ரீ கிட்ட இருந்து காணிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னா சிசிஜி வந்து நம்மளை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோஷிமுரா வந்து சொல்லுவாரு. பட் டோக்கா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நான் போயிட்டு காணிக்கையை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி டோக்கா வந்து முடிவு பண்ணுவா. அண்ட் காணிக்கையை காப்பாற்றுறதுக்காக நிஷிக்கியும் நான் வரேன்னுவா. அண்ட் ஹீனமையும் சொல்லுவான், நானும் காணிக்கையை காப்பாற்ற வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீனமையும் சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறமா யோஷிமுரா சொல்லுவாரு, இந்த அண்டைக்கு இந்த கோலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வரவும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோஷிமுரா சொல்லுவாரு. ஸோ இப்போ இந்த அண்டைக்கு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து காணிக்கையை காப்பாற்றுறதுக்காக 11th வார்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ 11th வார்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அகோரி ட்ரீயை சேர்ந்த கோல்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய பில்டிங் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்ல இருந்து எல்லா கோல்ஸுமே அழிச்சு அந்த பில்டிங்கை காப்பாற்றுறதுக்காக சிசிஜி ஃபோர்ஸ் வந்து 11th வார்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் அண்டைக்கு சேர்ந்த மெம்பர்ஸும் 11th வார்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காணிக்கையை காப்பாற்றுறதுக்கு. இந்த 3 பேருமே இப்போ ஒரே இடத்துல சந்திக்க போறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா காணிக்கை எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காணிக்கை வந்து இந்த அண்டைக்கு வந்து ஒரு பில்டிங் ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட்ல இருப்பான். அவனுக்கு யாரு பிடிச்சி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜேசன் தான் பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ ஜேசன் என்ன பண்ணுவானா, காணிக்கை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். அதாவது எந்த மாதிரி கொடுமை பண்ணுவானா, அவன்கிட்ட அந்த வெப்பன் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த கட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு காணிக்கையோட ஒவ்வொரு கால் விரலையும் புடுங்கி விட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஒவ்வொரு விரலையும் வெட்ட அந்த ஒவ்வொரு விரலும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் காணிக்கைக்கு. ஸோ அது ரீஜென்ரேட் ஆகிற டைம் மட்டும் ஜேசன் வந்து வெளியே போயிடுவான். ஸோ ஜேசன் வெளியே போயிட்டு அந்த விரலாம் ரீஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அந்த விரலாம் வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவன் ரிப்பீட்டடா 1 மணி நேரத்துக்கு ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா அந்த விரலை வெட்டினதுக்கு அப்புறமா பிளட்லாம் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போஞ்சு வருவான். ஸோ போஞ்சு வந்து காணிக்கை கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ரொம்ப நல்லவன் காணிக்கி, ரீசை இறந்தது கூட நீ என்கிட்ட சொல்ல மறுத்துட்ட, எனக்கு வந்து ரீசை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ அதை வந்து என்கிட்ட சொல்லி என்ன ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ஸோ நீ வந்து ரொம்ப நல்லவன் காணிக்கி, நான் வந்து உன்னை இந்த இடத்த விட்டு தப்பிக்க வைக்கிறேன். ஸோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க, அவங்க வந்து உனக்கு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போஞ்சு சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பி போயிடுவான். அண்ட் அண்டைகோஸ் இந்த எல்லா மெம்பர்ஸுமே கேதர் ஆகிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷூ அண்ட் அந்த மாஸ்க் மேக்கர் அண்ட் அண்டைகோஸ் இந்த எல்லாருமே கேதர் ஆகிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 11th வார்டு போகிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி அந்த அண்டைகோஸ் இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அகோரி ட்ரீ போடுவாங்க இல்லையா ட்ரெஸ், அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து இவங்க போட்டுக்கிட்டு இந்த 11th வார்டில் இருக்க அந்த பில்டிங் கிட்டே வந்துட்டாங்க. அண்ட் சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அகோரி ட்ரீ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அகோரி ட்ரீ கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க. அண்ட் இதில் வந்து நிறைய கோல்ஸும் சாவறாங்க அண்ட் நிறைய சிசிஜி மெம்பர்ஸுமே சாவறாங்க. ஸோ இந்த மாதிரி இழப்பு வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் ஜேசன் வந்து காணிக்கையை மீட் பண்ணுறான். ஸோ காணிக்கையை மீட் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னை நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, உன்னோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டி தான். ஸோ அது வந்து ரொம்ப இம்மென்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ மற்ற கோல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உன்னோட ரீஜென்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லுவான். இதை கேட்டோன்னா காணிக்கைக்கு வந்து இப்போ தான் புரிய வரும். அதாவது ரீசேவோட ஆர்கன்ஸ் வந்து வேணும்னே தான் காணிக்கையோட உடம்புல வந்து அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதால தான் இந்த மாதிரி ஒரு கோல் வந்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதாவது காணிக்கை வந்து ஹியூமனாக இருந்து கோலாக மாறி இருக்கான். ஸோ இதை வந்து ஜேசன் வந்து காணிக்கை கிட்ட சொல்லுவான். ஸோ நீ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், உன்னை வந்து டாக்டர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் வந்து காணிக்கை கிட்ட சொல்லுவான். ஸோ இதை கேட்டோன்னா மறுபடியும் காணிக்கை வந்து சமாதானம். பட் ஜேசன் வந்து மறுபடியும் காணிக்கையோட கால் வரலாம் கட் பண்ணி விட்டுட்டு அவன் அந்த இடத்தோட கிளம்பிடுவான். அண்ட் அதுக்கப்புறமா அங்கே யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாஞ்சோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ பாஞ்சோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உன்னை வந்து காப்பாற்றிடுறோம் காணிக்கை, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அந்த ஃப்ளோரில் இருக்க பிளட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் ஜேசன் வந்து காணிக்கையோட காலை வந்து கட் பண்ணுவான். ஸோ இந்த டைம் காணிக்கையோட கால் விரல மட்டும் கட் பண்ணது இல்லாமல் என்ன பண்ணுவான்னா, இந்த ரெட் கலர் பூரான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சென்டிபீட், அந்த சென்டிபீடை காணிக்கையோட காதுக்குள்ளே விட்டுருவான். ஸோ அது போயிட்டு காணிக்கை வந்து செமையா டார்ச்சர் பண்ணும் காதுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த ஜேசன் வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த ஜேசன் வந்து ஒரு சைக்கோபாத்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிசிஜி அண்ட் கோல்ஸ் இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கும். ஸோ கோல்ஸில் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான கோல்ஸ்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த அகோரி ட்ரீல வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான கோல்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சிசிஜி போட்டு சம்மடி அடிச்சிருப்பாங்க. சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் இந்த அண்டைகோஸ் இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இவங்களும் காணிக்கையை காப்பாற்றுறதுக்காக காணிக்கையோட இடத்த தேடி போயிட்டு இருப்பாங்க. ஸோ காணிக்கை எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் டோக்கா கூட சண்டை போட யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோக்காவோட தம்பி அந்த இடத்துக்கு வருவான். ஸோ டோக்காவோட தம்பி வந்து டோக்கா கூட சண்டை போட்டு இருப்பான். அண்ட் மிச்ச அண்டைகோஸ் இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே அகோரி ட்ரீ மெம்பர்ஸ் கூட சேர்ந்து சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தான் ஜேசன் வந்து மறுபடியும் காணிக்கையை பார்க்க வருவான். ஸோ காணிக்கையை பார்க்க வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காணிக்கைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா 2 பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வருவான். ஸோ கூப்பிட்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவங்க 2 பேர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதா சொன்னாங்க, இவங்க 2 பேரில் நான் ஒருத்தவங்க கொல்ல போகிறேன், ஸோ நீ தான் யாரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காணிக்கை கேட்பான். அண்ட் காணிக்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ யாரையும் கொள்ளாது, என்ன வேணா கொண்டு
சொல்லிட்டு பட் அவங்க 2 பேர்ல யாரையுமே கொல்லாத அப்படி மாதிரி ஜேசன் கிட்ட கெஞ்சி கேட்பான். பட் ஜேசன் வந்து அது ஒத்துக்கவே மாட்டான். நீ யாரையாவது இதுல சூஸ் பண்ணி ஆகணும், அவங்களை நான் கொல்ல போறேன் அப்படி மாதிரி சொன்னோன்னா காணிக்கு வந்து யாருமே சூஸ் பண்ணாம சைலண்டா இருந்துருவான். உடனே ஜேசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 2 பேர்ல ஒரு பொண்ணை வந்து கொண்டுடுவான். அண்ட் அந்த பொண்ணை கொண்டதுக்கு அப்புறமா இன்னொருத்த வந்து தனியா இருப்பான் இல்லையா, சோ நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொண்டுடுவான். சோ காணிக்கு சைலண்டா இருந்ததால இவங்க 2 பேருமே ஜேசன் வந்து கொண்டுடுவான். அண்ட் அப்பதான் காணிக்குள்ள இருக்கிற ரீசே வந்து பேசுவா. சோ ரீசே வந்து காணிக்கு கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சைலண்டா இருக்க, சோ நீ சைலண்டா இருந்து என்ன சாதிக்க போற, உன்னால ஒரு முடிவு எடுக்க முடியும் அண்ட் அந்த முடிவால ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்போது நீ ஏன் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருக்க, சோ உன்கிட்ட பவர் இருந்தும் நீ ஏன் எந்த ஒரு முடிவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரீசே வந்து காணிக்கு கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. பட் காணிக்கால ஒண்ணுமே சொல்ல முடியாது, காணிக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது. அண்ட் அப்பதான் ரீசே வந்து காணிக்கோட பாஸ்ட் பத்தி கேட்பா. அதாவது உன்னோட அம்மா பத்தி என்கிட்ட சொல்லு, உன்னோட சைல்ட்ஹுட் எப்படின்னு தெரிஞ்சுனா மேபி என்னால உன்னை மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ரீசே வந்து காணிக்கு கிட்ட சொல்லுவா. உடனே காணிக்கு வந்து அவனோட சைல்ட்ஹுட் வந்து ரீசே கிட்ட காமிப்பான். அதாவது அவனோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அன்பான ஒரு அம்மா. ஸோ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க. ஸோ அவங்க யாருக்கிட்டையுமே கத்தி கூட பேச மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சைலண்டான கேரக்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கு காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டபுள் ஒர்க் பார்ப்பாங்க. அதாவது 2 வேலை வந்து ஒரே டைம்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ராத்திரி பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட தங்கச்சியோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறதால காணிக்கு கூட வந்து அதிகமாக இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கிடைச்ச டைம் மட்டும் தான் இவங்க காணிக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததால அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இறந்து போனதால காணிக்கு சின்ன வயசுல அனாதையா இருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா தான் காணிக்கு வந்து ஹீடே மீட் பண்ணுவான். ஸோ ஹீடே தான் காணிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி. ஸோ இது வந்து ரீசே தெரிஞ்சோன்னு ரீசே வந்து காணிக்கு கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்க அம்மா சைலண்டா இருந்த மாதிரி நீயும் சைலண்டா இருந்துடாத, உங்க அம்மாவால அன்னைக்கு அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிருக்க முடியும், அவங்க தங்கச்சி கிட்ட போய் நீ போய் ஒரு நல்ல வேலையை தேடு அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களோட லைஃப் வந்து அன்னைக்கே சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்க உங்க கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க இன்னும் உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஏன் சொல்லாம இருந்தாங்க. ஸோ அவங்க சைலண்டா இருந்ததால தான் அவங்களோட உயிர் வந்து அவங்க கிட்ட இருந்து போயிடுச்சு. ஸோ நீயும் அந்த மாதிரி சைலண்டா இருக்க போறியா, இதுக்கு மேல நீ சைலண்டா இருந்த அப்படின்னா இந்த ஜேசன் வந்து அன்டைக்குள்ள இருக்க எல்லாரையுமே கொண்டுடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டான ஹீடேவையும் கொண்டுடுவான் அப்படிங்கிற மாதிரி ரீசே வந்து காணிக்கு கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அண்ட் காணிக்கும் இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா காணிக்கியோட பவரை யூஸ் பண்ணி காணிக்கு வந்து ஜேசனை கொல்ல முடியும். பட் காணிக்கு வந்து அவனோட பவரை யூஸ் பண்றதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற கொஞ்சம் ஹியூமனிட்டியும் நான் அந்த பவர் யூஸ் பண்ணா போயிடும், நான் ஒரு ஃபுல் கோலா மாறிடுவேன், அப்படி வாழ்றது வந்து எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காணிக்கு வந்து ரீசே கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அண்ட் அப்பதான் ரீசே சொல்லுவான், நீ இதுக்கு மேலேயும் சைலண்டா இருந்தா அப்படின்னா எல்லாருமே செத்துருவாங்க, ஸோ நீ மட்டும் தான் தனியா இருப்ப, அண்ட் நீ தனியா இருந்து நீ என்ன சாதிக்க போற அப்படிங்கிற மாதிரி ரீசே வந்து காணிக்கு கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். அண்ட் அப்பதான் காணிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது நம்ம இதுக்கு மேலேயும் சைலண்டா இருக்க முடியாது, நான் என்னோட ஃபேமிலி வந்து காப்பாற்றி ஆகணும், அதாவது அன்டைக்கோ அண்ட் ஹீடே இவங்க எல்லாருமே நான் காப்பாற்றி ஆகணும், ஸோ அது வந்து என்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி காணிக்கு வந்து முடிவு எடுப்பான். ஸோ காணிக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரி நான் உன்னோட பவரை யூஸ் பண்றேன், நான் வந்து ஒரு முழு கோலா மாறுறேன், பட் நான் உன்னை வந்து எப்பவுமே என்னோட கண்ட்ரோலை எடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காணிக்கு வந்து ரீசே கிட்ட சொல்லுவான். அண்ட் இது சொல்லி முடிச்சதுக்கப்புறமா காணிக்கு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் ஒரு கம்ப்ளீட் கோலா மாறுறான். அதாவது அவனோட பிளாக் கலர் ஹேர் வந்து அப்படி கம்ப்ளீட் ஒயிட் கலரா மாறிடுது. அவனோட பர்சனாலிட்டி வந்து அப்படியே ரீசோட பர்சனாலிட்டி டிட்டோ பண்ண மாதிரியே மாறிடுது. அண்ட் இதே சமயத்தில் அன்டிகோஸ் இந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம காணிக்கை வந்து இன்னும் காப்பாத்தல அப்படின்னு சொல்லி யூஷிமோராக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்போ யூஷிமோரா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காயா அண்ட் ஹினாமி இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ காயா கிட்ட என்ன சொல்லிட்டு போவார் அப்படின்னா, ஹினாமி வந்து நான் வரலன்னா நீ நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோஷிமோரா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ யோஷிமோரா எங்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிசிஜியை தடுக்கிறதுக்காக அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போறாரு. ஸோ டாப் ஃப்ளோர்ல எப்படி போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரோட கோல் ஃபார்ம் அட்டைன் பண்ணிட்டு போறாரு. ஸோ அவரோட கோல் ஃபார்ம் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே வேற லெவலில் இருக்கும். ஸோ இவரை பார்த்தோன்னே சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே அரண்டு போறாங்க. ஸோ அரண்டு போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த 1-8 கோல் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1-8 கோல் தான் ட்ரிபிள்எஸ் ரேங்கிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் கோல். அதாவது இந்த கோலை விட பவர்ஃபுல்லான கோல் வந்து இந்த டோக்கியோ சிட்டிலே இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க சிசிஜி. ஸோ இதை பார்த்தோன்னே சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆடி போறாங்க. ஸோ இவங்க கூட எப்படி நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லி சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல தான் காணிக்கு வந்து அவனோட ஃபுல் கோல் ஃபார்ம் வந்து அடைன் பண்றான். ஸோ காணிக்கு வந்து ஃபுல் கோலா மாறணும்னு ஜேசனை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ காணிக்கு வந்து இது வரைக்கும் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஆஃப் கோலா இருந்தான். ஸோ இப்போ வந்து அவனோட கோல் பர்சனாலிட்டி வந்து அவனோட அப்படியே ஃபுல்லா கான்கோர் பண்ணிடுச்சு. அண்ட் அதே சமயத்தில் அவனோட பர்சனாலிட்டி வந்து ரீசேவோட பர்சனாலிட்டி மாதிரி இருக்கும். ஸோ ரீசே வந்து என்ன சொல்றது, ஜேசன் மாதிரி அவன் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கோபாத். ஸோ ஜேசன் கூட கம்பேர் பண்ணும்போது ரீசே வந்து என்ன சொல்றது, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சைக்கோபாத்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரீசேவோட கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ ரீசேவோட பவர் யூஸ் பண்ணி காணிக்கு வந்து சம்மடி அடிக்கிறான் ஜேசனை போட்டு. ஸோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிப்பான் இல்லையா காணிக்கு. அதனால காணிக்கு வந்து அடிக்கிறதுலாம் காணிக்கு வந்து ஒரு வழியாவே தெரியாது. அப்பதான் காணிக்கு சொல்லுவான், நீ என்ன பண்ண டார்ச்சருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற சொல்லி காணிக்கு வந்து சம்மடி அடிப்பான் ஜேசன் போட்டு. அண்ட் இப்போ காணிக்கு வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவான். அது என்ன டைலாக் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. காணிக்கோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த டைலாக் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா காணிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜேசனை சம்மடி அடிச்சு போட்டு ஜேசன் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ என்ன சாப்பிட போறேன்னு சொன்னல, நான் உன்னை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கு வந்து ஜேசன் அப்படி கடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். ஸோ இதோட நம்ம சீசன் 1 வந்து கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ உங்களுக்கே தெரியும், அதாவது ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ காணிக்கு என்னாச்சு அண்ட் சிசிஜிக்கு என்னாச்சு அண்ட் யோஷிமோரா, அதாவது நம்ம 1-8 கோல் அவர் தான் கிங் ஆஃப் த கோல்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு என்னாச்சு அண்ட் அதே சமயத்தில் டோக்காக்கும் அவளோட தம்பிக்கும் நடந்த சண்டையில் யார் ஜெயிச்சா. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வந்து
செகண்ட் சீசனில் காத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக செகண்ட் சீசன் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்குள்ள போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு Chennai Geeks, பீஸ்.